Hi friends, welcome to Healthy Cooking Channel. இந்த வீடியோல நம்ம இன்னைக்கு சுவையான காரசாரமான நாட்டுக்கோழி சுக்கா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ரொம்ப கம்மியான இன்கிரிடியன்ட்ஸ் வச்சு டேஸ்டியா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. அடி கனமான பாத்திரத்துல 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு நல்லா எண்ணெயில பொரிஞ்சு வரணும். அடுத்ததா 2 காய்ந்த மிளகாய் நல்லா செவக்க வறுத்துக்கோங்க. அப்பதான் ஃப்ளேவர் நல்லா இருக்கும். அடுத்ததா சுத்தம் பண்ணி வச்சிருக்கக்கூடிய நாட்டுக்கோழி கறியை சேர்த்துருக்கேன். 3/4 கிலோ அளவுக்கு நாட்டுக்கோழி கறி இன்னைக்கு நான் எடுத்திருக்கேன். 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இந்த சுக்கா வறுவல் செஞ்சு முடிக்கிற வரைக்குமே ஸ்டவ் சிம்ல இருந்தது அப்படின்னா கரெக்டாக பதமாக கறி வெந்து வரும். கொஞ்ச நேரம் நம்ம கிளறிட்டு இருந்துட்டு மூடி போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி தண்ணி விட்டு வரும். இந்த தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி வரட்டும். அதுக்கு இடையில 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து கூடவே காரத்திற்கேற்ப தனி மிளகாய் தூள் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். கூடவே 4 காய்ந்த மிளகாய் சேர்த்துருக்கேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. நம்ம தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம், இந்த தண்ணியிலே வெந்து வந்துடும். சப்போஸ் உங்களுக்கு இந்த தண்ணி வத்திட்டும் வேகலை அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ கறி நல்லா வெந்து வந்த பிறகு லாஸ்ட்டாக கருவேப்பிலை இலைகள் சேர்க்குறேன். அதோட ஃப்ளேவர் இந்த ஸ்டேஜில் சேர்த்து பார்த்தோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜில் 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், லாஸ்ட்டாக மல்லி இலை தூவிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இறக்கிடலாம். சுவையான கமகமன்னு வாசனையோட சுக்கா வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இந்த நாட்டுக்கோழி சுக்கா பார்த்திங்கன்னா தயிர் சாதம், ரசம் சாதம், எல்லா நான்வெஜ் ரெசிபிஸ் கூடயும் சூப்பரான சைட் டிஷ்ஷாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட் மறக்காமல் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது போன்ற ஹெல்தி ரெசிபிஸ்க்கு மறக்காமல் ஹெல்தி குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.